விசாரணை கைதி அருணாச்சலமுடைய இறப்பு. இது பெருசா சொன்ன மாதிரி நேற்று மூவி ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும் போது பெருசா வெளியில வராத ஒரு விஷயமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரமா ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு. தலையில ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நேற்று மார்னிங் அவர் இறந்து வெளியில வருது. வந்த உடனே அவங்களுடைய குடும்பத்தார் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இது தென்பாகம் காவல் நிலையத்தை சார்ந்த காவல் அதிகாரிகள் தான் இதான் அடிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு நீதி வேணும். பிடிச்ச போலீஸ் எனக்கு வரணிப்போம். 125 மது பாட்டில்களை சட்டவிரோதமாக இவர் சேல் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ மார்னிங் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாக்அப்ல போட்டிருக்காங்க. சிறையில் விழுந்துட்டாரு, மயங்கி விழுந்துட்டாரு. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோம் அப்படின்னு ஃபிட்ஸ்னால தான் இவர் உயிரிழந்தாரு அப்படிங்கிறது போலீஸார் சொல்ற ஒரு விஷயம். பல கான்ட்ராடிக்டரி ஃபேக்ட்ஸ் நம்மளால பார்க்க. ஆனால் இப்போ தொடர்ந்து நடக்குது. ஆனால் எந்த ஒரு குரலும் கொடுக்கப்படல, எதுவுமே பெருசாக பேசப்படாத காரணம் என்னவா இருக்கு? பிரைமரி, செகண்டரி, டாக்குமெண்ட்ரி, எக்ஸ்பர்ட், டிஜிட்டல், சயின்டிஃபிக், இந்த மாதிரி நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வைத்து தான் கேஸோட அடுத்த கட்டத்தை நோக்கி அது ப்ரூவ் ஆக போகுது. இவர் கொடுத்த அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட ஒத்து போக போகுது. இரும்பு இதில் அடிச்சாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம் ஆக்சுவலாக என்னென்னா இந்த நேரம் அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வேளை மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த ஒரு விஷயம் பல விஷயங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சிக்கிட்டே போகுது. அதில் ஒரு விஷயம் தான் இந்த தூத்துக்குடியில் நடந்த ஒரு சம்பவம். இன்ன வரைக்கும் எவ்வளோ பேருக்கு தெரியும், அது எவ்வளோ பூதாசாரமாக வெடிச்சிருக்குன்றது எதுவுமே தெரியவே இல்லை. என்ன நடந்துச்சு மேம் ஆக்சுவலாக? எஸ், ஆக்சுவலி இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் ஏன்னா இதுவுமே ஸ்டில் ஒரு கன்க்ளூசிவான ஒரு நோட்டுக்கு டெரைவ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபார்மேட்லேயும் விசாரணை கைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லா கேஸ்லையும் எடுக்கக்கூடிய 2 செட் ஆஃப் ஃபார்மேட்ஸ் தான். ஒன்று காவல்துறை தரப்புல இருந்து மறுக்கப்படுற ஒரு விஷயம், அதாவது அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க, ஃபிட்ஸில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அவங்களுடைய குடும்பத்தாரும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, இல்லை இது கண்டிப்பாக காவல்துறையினரால் அடித்து ஒரு விஷயம் தான். ஸோ காவல் நிலைய மரணம் ஒரு காவல் அதிகாரிகளால் நிகழ்த்தப்பட்ட மரணம் அப்படின்னு அவங்களால கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயமும் ஐ திங்க் இது பெருசா சொன்ன மாதிரி நேற்று மூவி ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும் போது பெருசா வெளியில வராத ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஏன்னா இன்னும் நம்ம எல்லாருமே இந்த சபரிவர்மன் கேஸ் பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்போ ஜூலை 9ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் உயிரிழந்த சபரிவர்மன் லாக்அப் நடந்த ஒரு விஷயம் இல்லையா. அதாவது காவல்துறையினரால இதுல வச்சு எங்கன்னா நாகர்கோயில் கிளை சிறையில வைத்து லைக் அவர் அடித்து ஒரு சம்பவம் இல்லையா. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்து அதாவது ஒரு 19 இன்ஜுரி இருந்தது உடம்புலன்றதை கண்டினியூ அது தொடர்ந்து கண்டினியூவிங் நேச்சரா இந்த இடத்துல இல்லை, இது சந்தேக மரணம் லாக்அப் மரணமாக அந்த இடத்துல மாற்றப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து தான் அகெயின் தூத்துக்குடியில் நடந்த ஒரு விஷயம், விசாரணை கைதி அருணாச்சலமுடைய இறப்பு. அவர் ஜூலை 17ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. நேற்று காலையில் அவர் இறந்து போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் வச்சு கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரமாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காரு. என்னென்னா தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில். பட் நேற்று இந்த விஷயம் மார்னிங் அவர் இறந்துட்டாருன்னு வெளியில் வருது. வந்த உடனே அவங்களுடைய குடும்பத்தார் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அகெயின் ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபடுறாங்க, போராட்டத்தில். என்னன்னா இல்லைங்க இது அந்த 4 காவல்துறையினர் அது எங்கன்னா தென்பாகம் காவல் நிலையத்தை சார்ந்த காவல் அதிகாரிகள் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், அவங்க தான் அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு விஷயம். எதற்காக முதல்ல இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தூத்துக்குடி அமுதா நகரை சார்ந்தவர் தான் இவர். எங்கே இந்த 3ஆம் மைல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்ல வேலை பார்க்கக்கூடியவர், டாஸ்மாக் ஷாப்பில் வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன், டிகிரி முடித்தவர், 26 வயது. 125 மது பாட்டில்களை சட்டவிரோதமாக இவர் சேல் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் நமக்கு நேற்று ஒரு 4 வீடியோ தொடர்ச்சியாக வெளியில் வந்தது. அதில் ஒரு வீடியோ நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. அதாவது இவரோட பாக்கெட்டில் தான் அந்த மது பாட்டில் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ மார்னிங் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் லாக்அப்பில் போட்டிருக்காங்க. ஈவினிங் அவரை கொண்டு போய் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி அகைன் கஸ்டடி எடுக்கிற ஒரு விஷயம் அடுத்த ப்ராசஸ். அதற்கு முன்னாடி தான் இவர் சிறையில் விழுந்துட்டாரு, மயங்கி விழுந்துட்டாரு. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோம் அப்படின்னு ஃபிட்ஸ்னால தான் இவர் உயிரிழந்தார் அப்படிங்கிறது போலீஸார் சொல்கிற ஒரு விஷயம். பட் அப்படியே ஃபேமிலி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிட்ஸ் ரெக்கார்ட் அவருக்கு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கிடையவே கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பர்சன். ஸோ காவல்துறையினர் தான் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஃபேமிலி திரும்ப கிளைம் பண்ணுறாங்க. இது 2த்துக்கும் 2 வீடியோ நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது காவல்துறை தரப்புலேருந்து ஒரு வெளியிடப்பட்ட 8 செகண்ட் வீடியோ. அதில் அவர் இந்த லாக்அப்புக்குள்ளே இருந்தவர் கீழே அப்படியே மயங்கி விழுறாரு. தட் இஸ் லெஃப்ட் சைடு ஐ திங்க். விழும்போது அங்கேருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஓடுறாங்க இல்லையா. இது ஒரு பக்கம் வீடியோ.
அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய பிரதர் ஒரு வீடியோ எடுக்கிறாரு. தட் இஸ் மரண வாக்குமூலம். அவருக்கு இப்போ அது வந்து மரண வாக்குமூலமாக இப்போ அது மாறி இருக்குது. என்னன்னா, இல்லை என்ன இந்த மாதிரி அடித்தாங்க, எதால் அடித்தாங்கன்னு கேட்கும்போது இரும்பு ரோடால் அடித்தாங்க, 4 பேர் அடித்தாங்க, பட் அவங்க பேரை நான் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகே, ஸோ இது வந்து வைக்கிற ஒரு விஷயம். அடுத்தது ஃபேமிலி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, எங்களுக்கு வந்து 17ஆம் தேதி ஈவினிங் வந்து கால் வருது, இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்திருக்கு, நாங்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். பட் போகிறதுக்குள்ளே எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமல் மொட்டையெல்லாம் அடிச்சிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதனை வைத்து தொடர்ந்து அவருடைய தந்தை நாகராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, தென்பாக்கம் காவல் நிலையத்தில் அகைன் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இல்லை இந்த மாதிரி இது வந்து சந்தேக மரணம், காவல்துறையினர் தான் அடித்து என் பையனை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனைத் தொடர்ந்து நேற்று போராட்டத்தின் விளைவாக அவங்க எஸ்பி கிட்ட போயிட்டு, எஸ்பி கிட்ட ஒரு ஐ திங்க் நம்ம பார்த்தா முன்னாள் அமைச்சர் டிஎம்கே எல்லாரும் வந்து எஸ்பி கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, ரெக்வசிஷன் லெட்டர். என்னன்னா, இல்லை கண்டிப்பாக அந்த யார் இதில் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், கூடவே வீடியோ ஆஸ் யூஷுவல் போஸ்ட்மார்ட்டம் வந்து வீடியோ இது கவரேஜ் பண்ணணும், ஆர்டிஓ மேஜிஸ்ட்ரேட் தென் வந்து 3 எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே இதில் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஸோ நேற்று அவருடைய உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துகிட்டு போகப்பட்டது. பட் ஈவினிங் 6க்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்றதுனால திரும்ப மார்ச்சுரியில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இன்றைக்கி மார்னிங் 7:10க்கு போஸ்ட்மார்ட்டம் ஸ்டார்ட் ஆகுது. யார் முன்னிலையில் அப்படின்னு பார்த்தோன்னா மேஜிஸ்ட்ரேட், அதுக்கப்புறம் 2 வீடியோவாக அது வந்து எடுக்கப்படுது. ஓகே, மேஜிஸ்ட்ரேட், அப்புறம் வந்து 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டாக்டர்ஸ், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்கேருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸு இவங்க முன்னிலையில் அந்த போஸ்ட்மார்ட்டமானது நிகழ்த்தப்பட்டு அந்த விசாரணை அறிக்கையிலும் ஃபேமிலி கிட்ட வந்து சைன் வாங்கப்பட்டு அவங்களுக்கு அஷூரன்ஸும் இங்கே கொடுக்கப்படுது. இதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உடலானதும் இங்கே வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது 3 வீடியோ. 4வது வீடியோ எனக்கு என்ன வந்தது அப்படின்னா, அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது அவர் நல்லா இருக்கார் இல்லையா. ஸோ இது 4வது வீடியோ. இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்லையும் பல கான்ட்ரடிக்டரி ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். மேம், அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரி லாக்அப் கேஸ் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம். குறிப்பாக சொல்லணும்னா பெரிதளவில் பேசப்பட்டு இந்த திருப்போணத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்போ பெரிய பூதாகரமாக வெடிச்சது. அவ்வளோ பேர் ஒரு குரல் கொடுத்தாங்க, அவ்வளோ தரப்புல இருந்து ஒரு ஆதரவு வந்துச்சு. ஆனால் இப்போ தொடர்ந்து 2-3 லாக்அப் நடக்குது, ஆனால் எந்த ஒரு குரலும் கொடுக்கப்படல, எதுவுமே பெருசாக பேசப்படாத காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? சிஎஸ் இங்கே நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா, அகெயின் இந்த லாக்அப் விஷயத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அங்கே பெருசாக ரோல் ப்ளே பண்ணுறது சமூகம் சார்ந்து ப்ளே பண்ணுற ரோலும் ஒன்று பெருசாகத்தான் இருக்குது. ஓகே, ஏன்னா ஒரு சில சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே அந்த போராட்டமானது பெரிய லெவலில் நடக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இங்கே விசாரணை கைதிகள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்கள கூட்டிகிட்டு போய் வச்சு நான் எப்படி வேணால் துன்புறுத்தலாம், அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அவங்க விசாரணை கைதிகளோ குற்றம் சாட்டப்பட்டவர்களோ இல்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தக்கபடி நீதிமன்றம் மூலியமாக சட்டம் சார்ந்து தான் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அங்கே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கும் எங்கேயுமே யாரையும் அடிப்பதற்கோ துன்புறுத்துவதற்கோ எந்தவித ரைட்ஸும் அங்கே கொடுக்கப்படல. இப்போ ஒரு பக்கம் பார்த்தோன்னா மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் வந்திருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். முன்னெல்லாம் இந்த மாதிரி நடந்துருச்சா? ஏன்னா சபரிவர்மன் கேஸில் நம்ம பார்க்கும்போது அவங்க அக்கா அங்கே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் வர சொல்லியிருந்தாங்க, அப்புறம் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போகும்போது அங்கே சிரிச்சுட்டே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு உங்கள் தம்பி இறந்து போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ மக்களுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதா, அப்போது கண்டிப்பாக இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையனுடைய உயிர் வந்து அது போயிருக்கிறது வந்து சந்தேகத்தின் இதில் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விதமான அடுத்த கட்டத்தை போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க கையில். அதன் விளைவாகத்தான் இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய் சம்மந்தப்பட்டவர்களுக்கான தண்டனைகள் வந்து அங்கே கொடுக்கப்படுறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஏன்னா இங்கேயும் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்லேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நான் சொன்ன மாதிரி கான்ட்ரடிக்டரி இருக்குது. ஒரு பக்கம் போலீஸார் சொல்கிறது, இன்னொரு பக்கம் அந்த மரண வாக்குமூலம்னு சொன்ன வீடியோ. இது முழுக்க முழுக்க போஸ்ட்மார்ட்டம் வைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு கேஸ் தான். ஏன்னா அந்த சபரிவர்மன் கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாச்சு. ஏன்னா யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி கேசஸ்லாம் நடக்கும்போது நம்ம மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லோக்கல் போலீஸ் தான் அந்த தப்பே பண்ணியிருக்காங்க, திரும்ப அவங்க கையில் இந்த என்கொயரியை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் விளைவாக சிபிசிஐடி வசம் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. அகெயின் இந்த போராட்டத்தின் ஒரு சைஸ் ஆஃப் இது பெரிதாகிறது வந்து சமூகத்தை சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மேம், அதே மாதிரி இப்போ சந்தேகத்தின் பேரில் ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான விசாரணை முறை எப்படி இருக்கும்? இப்போ எஸ், நம்ம இப்போ லாலே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இல்லை முன்ன சிஆர்பிசி இப்போ பிஎன்எஸ்எஸ் படியாக இருக்கட்டும், ரைட்ஸ் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சன் ஒரு கான்செப்டே இருக்குது நமக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 21 எஸ்பெஷலி ரைட் டு பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பை வாழ்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியன் லாவே மேக்ஸிமம் பேஸ்ட் ஆன் ரிஃபர்மேட்டிவ் தான் இல்லையா. இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்து நல்ல மனிதர்களாக அவங்கள மாற்றணும் அப்படின்ற
ரிஃபர்மேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும் இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள இந்த மாதிரி இல் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது விஷயம். இமீடியட்டாக அவங்கள வந்து எங்கேயும் வைக்காமல் அவங்கள அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்து ஜுடிஷியல் முன்னாடி 24 ஹவர்ஸ்க்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட சிறையில் வந்து அவங்கள அடிக்கணும். அதுக்கப்புறம் என்கொயரி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் விஷயமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நடந்த ஆகாஷ் கஸ்டடியிலையும் பார்த்தோன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் அகெயின் அது திரும்ப அவர் இறந்ததுக்கப்புறம் டிக்ளரேஷனாக மாற்றப்பட்டுச்சு இல்லையா? ஏன்னா போலீஸார் வந்து என்னை கேட்டாங்கன்னா நான் கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. பட் அவங்க தான் சாக்கை சுற்றி வச்சு என்னை அடிச்சாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான எந்த வித சம்பவத்திலையும் செயல்களையும் எந்த ஒரு காவல்துறையினரும் அங்கே ஈடுபடக்கூடாதுன்றது ஒன்று. இன்னொன்று, அரெஸ்ட் ஆகிறாங்களா, என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து கொடுக்கணும். இன்னைக்கு எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்களே அவங்களோட ஃபேமிலிக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்குது இல்லையா? எஃப்ஐஆர் காப்பியை மேண்டேட்ரி கொடுக்குறோம்ல, எஃப்ஐஆரில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. சில பேர் சொல்லுவாங்க என்ன காரணத்துக்காக நான் அரெஸ்ட் பண்ணனே எனக்கு தெரியாது அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் சொல்லும் போது மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்னும் நீ அவங்களுக்கு காரணத்தை சொல்லலை, எஃப்ஐஆர் கொடுக்கலையான்னு கேட்டு ஸ்பாட்டில் எஃப்ஐஆர் கொடுத்த கேசஸ் எல்லாமே இருக்குது அந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏன்னா எல்லா விஷயங்களும் போலீஸார் பின்பற்றணும் அப்படின்னு லா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மேம் அப்படி பார்க்கும்போது இப்போ இவர் கடைசியாக பேசினா அந்த ஒரு வாக்கு மூலம் அவர்கிட்ட பேசுகிறாங்க, பின்னாடி இருந்து ஒரு நர்ஸ் வந்து ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது நம்மளால, எதுக்கு யார் நீங்கள் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்றப்போ இல்லை சும்மா இருங்கன்ற மாதிரி வாய்ஸ்லாம் கேட்க முடியுதுன்றப்போ ஸோ அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும் இவர் எதனால் அட்மிட் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்றது தெரியும். இப்போது இது வந்து காவல்துறையால் தான் வந்து நடந்ததுன்ற மாதிரி நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இந்த மரண வாக்கு மூலம்னா இது அந்த கோர்ட்டில் எவ்வளோ பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணணும்? எஸ், முக்கியமான எவிடன்ஸ். ஏன்னா நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் எவிடன்ஸ், கேட்டகரிஸ் ஆஃப் எவிடன்ஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, டாக்குமெண்ட்ரி, எக்ஸ்பர்ட், டிஜிட்டல், சயின்டிஃபிக், இந்த மாதிரி நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வைத்து தான் கேஸோட உண்மைத்தன்மையோ அடுத்த கட்டத்தை நோக்கி அது ப்ரூவ் ஆக போகுது. ஓகே, அப்படி இருக்கும்போது சொல்கிற மாதிரி இவர் கொடுத்த இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இவர் இறந்து போனதுனால இப்போ ஒரு மரண வாக்கு மூலமாக டைம் டிக்ளரேஷனாக கருதப்பட்டு இருக்கு இந்த இடத்துல. இது எஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட ஒத்து போக போகுது. இது அவர் அதில் சொல்லியிருப்பார், இரும்பு இதில் அடிச்சாங்கன்னு சொல்லியிருப்பார். அந்த விஷயம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இது பெரிய எவிடன்ஸாக கன்சிடர். ஏன்னா அவர் உடம்புல இருக்க ஒரு சில பகுதிகளையும் வந்து சொல்லி எனக்கு அடிச்சாங்க காயங்கள்ன்றதாகவும் அவங்க குடும்பத்தில் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்படி இது ஒரு வேலை ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் அகெயின் இது உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது இங்கே இருக்க தான் போகுது. தட் இஸ் உச்சபட்ச தண்டனை எது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் டு டெத் பெனால்ட்டி. அந்த கேஸோட கான்சிக்வன்சஸ் ஆர் அந்த கேஸ் எவ்வளோ தீவிரமானதோ அதை பொறுத்தான தண்டனை வந்து அங்கே கொடுக்கப்பட போகுது. ஸோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அப்படிங்கிறது டிஜிட்டல் எவிடன்ஸ் மிக முக்கியமான ஒன்று. அது கேஸுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸாக கருதப்படும். மேம் அப்படி பார்க்கும்போது இப்போ அரெஸ்ட் பண்ணி போகிறாங்கன்னா நடுவில் அதாவது ஒரு 4 நாட்கள் காவல்துறையில் இருக்காங்கன்றப்போ நடுவில் அவங்க குடும்பத்தினர் பார்க்குறதுக்கோ ஏதாவது அனுமதி இருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி டைமில் அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் இந்த மாதிரி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி துன்புறுத்துறாங்கன்றத சொல்கிறதுக்கான ஒரு அனுமதி அங்கே கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? சரி, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. 2 விஷயம். ஒன்று வந்து அவங்கள போலீஸ் அதாவது அந்த அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்பில் வைக்கிறது. தென் அவங்களை அப்படியே வந்து கஸ்டடி எடுத்து கொண்டு போய் ப்ரிசனில் வந்து இது பண்ணுறது. ப்ரிசனில் அடைக்கிறாங்க அப்படிங்கும் போது எஸ் அவங்க மனு போட்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் அந்த இடத்துல இருக்க போகுது. ஓகே, இந்த மாதிரி இன்னொரு இடத்துல போகும்போது அவங்களை கொண்டு போய் இந்த லாக்அப்புக்குள்ளே வைக்கிறாங்கன்னும் போது அப்போ குடும்பத்தாரை பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல நிறைய பேர் வைக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா எங்களை பார்க்கவே அலோவ் பண்ணல, எங்களை பேசவே அலோவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலிகேஷன்ஸும் அங்கே வைக்கப்படும். அது அகைன் அது குற்றத்தன்மையை பொறுத்து அதை இது பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி அவங்க வந்து அதில் டினை பண்ணக்கூடாது. அதுதான் நீங்க பாக்குறேன் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். பட் போலீஸார் அதை என்ன மேனர்ல டீல் பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு இல்ல, அந்த அக்ரெசிவா டீல் பண்ணி ஃபேமிலியும் சில இடத்துல சில பேர் அந்த இடத்துல அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எது பண்ணாலும் அது வந்து பண்ணக்கூடாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். மேம் அப்போ இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பெரிய ஒரு வட்டம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள் வைக்கிறாங்கன்னா, ஒரு மதுபானம் விற்கிற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, எதற்காக என்ன ஏதுன்னு விசாரித்து அதற்கான தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒருத்தனை அடிச்சு அளவுக்கு அந்த இடத்துல வந்து அப்படி என்ன ரோல் பிளே பண்ணிருது அந்த இடத்துலன்ற ஒரு கேள்வி அவனு வருது. எஸ், இங்க அகெயின் அதுதான் அந்த குட்காவா இருக்கட்டும், சட்டவிரோதமானதா இருக்கட்டும், இல்லை நகை திருடிட்டாங்க. இன்னும் அஜித்குமார் வழக்கெல்லாம் அந்த நகை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே விட்ரா பண்ணிட்டாங்க. அந்த நகையே ஒரு அன்ட்ரேசபிள் ஒரு 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 சுச்சுவேஷன்ல இருக்கு இல்லையா அங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது அதே ஜெயராஜ் பனிக்ஸ் வழக்கிலையா பார்க்கும்போது கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா கடையை திறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இங்கேயும் சபரிவர்மன் கேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க லஞ்சம் கேட்டாங்க. ஏன்னா குடும்பத்தார் தரப்புல இருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் அவங்க வந்து சிகரெட் பாக்கெட்டும் பணமும் 25,000 லஞ்சம் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ என்னவாக இருந்தாலும் திரும்ப சொல்ற ஒரு விஷயம், அதை சட்ட ரீதியாக நீதிமன்றம் வாயிலாக மட்டும்தான்
காவல்துறை அதிகாரிகளே இருந்தாலும் அதை வந்து எடுத்துட்டு போகணும், ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இங்க 2 இருக்கு. இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது நம்ம 2 விஷயத்தை பார்க்க முடியுது. ஒன்று போலீஸ் ரிவெஞ்சுக்காக பண்ணாங்கன்றது ஒன்று, இல்லையா சமூகம் சார்ந்து போலீஸார் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து முன்வைக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அகைன் சட்டங்கள் தண்டனைகளும் கடுமையாகத்தான் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் கவர்மெண்டோட ரோல் அதிகப்படுத்தணும். ஓகே, இந்த ப்ரிசன் ஒரு விஷயம் நடக்கும் போது தொடர்ந்து நடக்குதா, அப்போ அதுக்கு ஒரு மானிட்டரிங் ஒரு யூனிட் ஒரு கமிட்டி ஏதாவது செட் பண்ணி அந்த இடத்துல அந்த இம்ப்ளிமெண்டேஷனை எஃபெக்டிவாக ஆக்கணும். இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் தான் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் வந்து மேலும் செய்யாமல் தடுப்பதற்கான ஒரு விஷயமா கூட அமையலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ.